25 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இந்திய திருநாட்டிற்காக வெளிநாட்டில் இருந்து நமக்கு சேவை செய்து சுதந்திரத்தை வாங்கி தந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் பர்மா தமிழர்கள். இந்த பகுதியை நீங்கள் வந்து நாள் முதலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய கோரிக்கை வந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் எனக்கு முன்பாக வேட்பு மனு தாக்கல் செய்து வேட்பாளராக வந்து இன்று வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நபரிடமும் நீங்கள் தெரிவித்திருப்பீர்கள். இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்திருப்பீர்கள். இப்பொழுது இருக்கின்ற திமுக ஆட்சி தலைமையிடம் கூட நீங்கள் தெரிவித்திருப்பீர்கள். இதற்கு முன்பாக இருந்த இதே திராவிடர் கூட்டத்திடம் தெரிவித்திருப்பீர்கள். இன்னும் எத்தனையோ நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அந்த குறைகள் தீர்க்கப்படவில்லை. முக்கிய குறையாக நீங்கள் வாழுகின்ற பகுதியிலே நீங்கள் கட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த வீட்டு மனைக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நீங்கள் பலவாறு கோரிக்கை வைத்தீர்கள் என்று நான் அறிந்தேன். நான் விவேகமானவர்கள் என்று நான் உங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விவேகமானவர்கள் என்பதை நிரூபியுங்கள். இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான முயற்சியும் செய்யாது. அப்படி முயற்சி செய்தாலும் அது அவர்களுக்கு பலன் கொடுக்காது. அதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலம் ரயில்வேக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்தை ரயில்வே தருவதாக சொன்னாலும் கூட இவர்கள் உங்கள் குறைகளை அப்படியே வைத்திருந்தால்தான் நீங்கள் அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக இருப்பீர்கள் என்று அவர்கள் எந்த விதமான முயற்சி மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போது நான் ஒரு உறுதியை தருகிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் நலனுக்கான பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பட்டா என்பது ரயில்வேயிடமிருந்து வாங்கி கொடுப்பது பாரத பிரதமரின் கடமை. அதை நான் முன்னென்றே செய்வேன் என்பதை இப்போது நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். இது ஒரு பெரிய காரியமா எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய பகுதி ரயில்வே எண்ணிக்கை வந்து நம்ம கிட்ட எடுத்து 8000 குடும்பம் எப்போ நம்ம கிட்ட இருந்து எடுத்து நம்மளை எப்ப காலி பண்ணி, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. இருந்தாலும் நாம் உரிமையுடன் வாழ்வது என்பது நமக்கு உரிமை. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட உரிமையை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். இதை முறையாக இவர்கள் மனு செய்திருக்க வேண்டும். முறையாக அவர்களை அணுகியிருக்க வேண்டும். அரசினுடைய இயந்திரத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அரசு அதிகாரத்தை அவர்கள் சிறிதளவாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். அல்லது மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த குறையை சுட்டியாக காட்டியிருக்க வேண்டும். ரயில்வே துறை இந்த நிலத்தை பட்டா கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தாலும் கூட அதை உங்களுக்கு அவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள். உங்களுக்கு எந்த விதமான தகவலும் சொல்ல மாட்டார்கள். காரணம், நீங்கள் இந்த இயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் நினைத்தது அவர்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். நான் வாக்குக்காக சொல்லவில்லை, நான் வார்த்தைக்காகவும் சொல்லவில்லை, உளமாற சொல்லுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆவணம் செய்வேன். நான் ஒரு பாலமாக இருப்பேன். மத்திய அரசிடம் இருக்கின்ற அந்த ரயில்வே துறையிடமிருந்து உங்களுக்கு தகுந்த பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்பதை முதற்கட்டமாக உறுதியாக கூறுகிறேன்.